திருச்சதகத்தை மட்டும் எல்லாரும் பாடணும்னு ஆசைப்படுவாங்க. படிக்கலாம். அதுக்கு பிறகு என்ன படிச்சிடலாம். இந்த திருச்சதகம் மட்டும் பாடினா கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நேரம் இல்லைன்னா ஒரு சில பாடல்களை வேணா நம்ம படிச்சிடுவோம். உங்க சாய்ஸ்ல விட்டோம்மா. திருச்சதகம் பாடுகிற பொழுது அவர் எந்த சந்தர்ப்பத்தில் பாடினார் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. அவருடைய மனநிலை தெரிஞ்சிச்சு. சாமி தன்னை அழைச்சிட்டு போவார்னு நினைச்சிட்டு இருந்தார். அடியார்களோடு விட்டு போயிருந்தார். அடியார்களை பார்த்து பார்த்து அந்த ஆறுதல் அடைந்து கொண்டு இருந்தார். அடியார்களை அழைத்து போகும்போது தன்னை அழைச்சிட்டு போகல, தன்னை விட்டுட்டு போயிட்டார். அப்ப அந்த ஆற்றாமை மிக அதிகமாக இருக்கும். இனிமேல் நம்மளை எப்போ அழைச்சிட்டு போவார், என்ன அதுக்கு ஒண்ணு இருன்னு சொல்லிட்டாரு என்பதனால அந்த ஆற்றாமையில அழுது புரண்டு பாடியவை தான் இது. அதனால அது நல்ல தெளிவா தெரியும் அவருடைய மனதில். அவர் நிலையில இருந்து பாடுறாரு. நம்ம நிலையிலேயே உட்கார்ந்து அதை உருவோம். நான்